எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம கட்லெட்ஸ்னால் நம்ம வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். பர்சனலாக கட்லெட்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய கட்லெட் ரெசிபி செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர, அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி பன்னீர் வச்ச ஒரு சூப்பரான கட்லெட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியான கட்லெட் செய்ய நான் ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு துருவி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்து கொஞ்சமா எண்ணெயை ஊற்றி பொடுசா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், பொடுசா நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற ஒரு கேரட் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். பொடுசா நறுக்கின கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கலவையை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற விடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட 200 கிராம் பன்னீரை துருவி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ 1/4 கப் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் சேர்க்கறதால கட்லெட்டுக்கு நல்ல ஷேப்பும் கிறிஸ்பினஸும் கிடைக்கும். இப்போ கட்லெட் கலவை ரெடி ஆயிடுச்சு. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கையில உருட்டி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்க்கு கட்லெட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரெகுலரா ரவுண்ட் ஷேப்லயே உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை டிப் பண்ணி எடுக்க ஒரு மைதா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மைதா கலவை ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்னொரு பிளேட்டில் கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ கட்லெட்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து மைதா கலவையில் டிப் பண்ணி பிரெட் தூளில் போட்டு நல்லா ரோல் பண்ணுங்க. கட்லெட்டோட எல்லா பக்கமும் பிரெட் தூளில் நல்லா கோட் ஆகணும். வீட்டில் பிரெட் தூள் எப்படி செய்யறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வீட்லேயே கூட இந்த பிரெட் தூளை செய்யலாம். எல்லா கட்லெட்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானதும் ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கட்லெட்ஸை ஒன்று ஒன்றா போடுங்க.
கட்லெட்ஸை 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து டொமேட்டோ கெச்சப்போட சூடாக சர்வ் பண்ணுங்கள். அருமையான பன்னீர் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்ச உடனே நல்லா சூடாக டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மேயோ வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.